கர்லே பெரும்பையிலே, நான் உன் தங்கச்சி அழைக்கிறதுக்காக வர்றது இது முதல் தடவை கிடையாது. போன தடவை நான் தனியா வந்தேன். இந்த தடவை என் வீட்டுக்காரி என் மருமக இவங்களோட வந்து நிக்க. இப்ப நீ என்ன ராமலை சொல்லுத? இல்ல சம்மு, எனக்கு உங்ககிட்ட பேசி பேசி சலிச்சு போச்சுல. இந்த ஆறுல என் மகளை உனக்கு தான் கட்டி கொடுக்கணும்னு என் மதனி உத்தரவு போட்டிருந்தா, என்கிட்ட வாக்கு வாங்கியிருந்தா. அதுபடி நடந்துச்சா இல்லையா? ரத்னா எங்க வீட்டுக்கு வந்து வாழ வேண்டியவ ஏதோ தப்பி போச்சு. அதனால என்ன, இதோ இசக்கி என் மகன் கூட சந்தோஷமா தானே வாழ்ந்துட்டு இருக்கா. அடியே கோட்டிக்காரி, இது என்ன டிவி சீரியலா? இதற்கு முன்னே இதற்கு பின்ன கதை ஓட்டிக்கிட்டு இருக்க. உனக்கு என்ன சொல்ல வந்ததை நேரடியா சொல்லு. சொல்றேங்க, இந்த வீரா என் வீட்டுக்கு வந்து வாழணுங்கிறது கூட என் மதனியோட ஆசைதான். அவளுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்ததான் நான் அந்த பாடுபட்டேன். என் மதனி ஆசைப்படி என் மகன் வீரா கழுத்துல தாலிய கட்டிட்டான். பெத்தவ ஆசைப்படி வீரா என் மகன் கூட வந்து வாழ்ந்துதானே ஆகணும். அது எப்படி அத்த? சிவபாலனை நான் கட்டிக்கிடணும்னு எங்க அம்மா ஆசைப்பட்டா யாருக்கிட்ட சொல்லி இருக்கணும்? என்கிட்ட தானே. அது என்ன உன்கிட்ட சொல்லி சத்தியம் வாங்குறது? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ஐயோ, நான் எம்பிட்டு சத்தியம் டி செய்ய? நெருப்புக்குள்ள இறங்கி நான் சத்தியம் செஞ்சாதான் நீ நம்புவியா? சாக போனவளை காப்பாத்தி உன் அம்மா சத்தியம் வாங்கினது நெசோட்டி. நீ என் வீட்டுக்கு வந்துதான் வாழணும்னு நேர்ல வந்து என்கிட்ட சொன்னது நெசம். நான் அம்பிட்டுதான் சொல்லுவேன். அத்த, எனக்கு எதுவும் தெரியாது. நான் யாரு பேச்சையும் கேட்க விரும்பல. எனக்கு என்னோட அண்ணன் பேச்சு தான் முக்கியம். எனக்கு அதோட விருப்பம் தான் முக்கியம். அம்புட்டுதான். நீ எது பேசுறதா இருந்தாலும் அண்ணன் கிட்ட பேசிக்கோ. ஏட்டி வீரா, இப்ப என்னத்துக்கு நீ இம்புட்டு வீம்பு பிடிக்குத? நான் சொன்னா கூட கேட்க மாட்டியா நீயே? அத்தைக்கு சொன்னது தாண்டி உனக்கும். எது பேசுறதா இருந்தாலும் நீ அண்ணன் கிட்ட பேசு. அண்ணா, உனக்கு என்னத்துக்கு இம்புட்டு வீம்பு? அம்மையோட ஆசைன்னு தெரிஞ்சதும் நீ தானே வீடேறி வந்து பொண்ணு தாரேன்னு சொன்ன. அதே மாதிரி இப்ப கல்யாணமும் நடந்து போச்சு. அப்புறம் என்னன்னா உனக்கு? அண்ணா, என்னை நம்பி வீராவை அனுப்பி வைன. சிவபாலா ஆறுன, அவன் நம்மள சுத்தியே வளர்ந்து வந்தானு. அவன் நல்லவன் உனக்கு தெரியாதான்னு சொல்லு. அவன் என்ன வேணும்னேவா தாலிய கட்டினா? வீராவோட வாழ்க்கை கெட்டு போக கூடாதுன்னு தானே தாலிய கட்டினா. அண்ணா, இதுல ஆறு மேலயும் தப்பு இல்லைன்னா. இது நம்ம அம்மையோட ஆசை. அவ வாங்கின வாக்கு. அது இப்ப நடந்திருக்கு. தயவு செஞ்சு பெரிய மனசு பண்ணி வீராவை மட்டும் அனுப்பி வேணு. இல்லை, நீ ஏல அவனுக்காக வந்து வக்காலத்து வாங்கிட்டு இருக்க? நீ யார்ல? என் தங்கச்சி. நான் உன் அண்ணன். எதுக்கு என்னையே சாமி மாதிரி கும்பிட்டு இருக்க? கையா இருக்குல்ல. இல்லை, அவளுக்கு ஒரு சேர் எடுத்து போட. வயிற்று புள்ளக்காரி. இம்பட்டு நேரம் நிக்கலாமா நீ? வா உட்காரு. அங்க போடல, உட்கார்ல. உட்காரு. இல்லை, இப்ப நீ எதுக்கு கண்ணை கலங்கிட்டு இருக்க? இதுனா உன் பிரச்சனையா? இது வீரா பிரச்சனை. அவ படிச்சவ, வளர்ந்துருக்கா, போலீஸ்ல உத்தியம் பார்க்கா, சட்டத்திட்டம்லாம் தெரியும். அவ பாத்துக்கிடுவாள. நீ எதுக்கு இதுல தலையிட்டு அழுதுட்டு இருக்க? மனசு கேட்க மாட்டேங்குதுன்னு. இல்லை, எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். நீ முதல்ல கண்ணை தொட. கண்ணை தொடங்கலாம். இல்லை சௌந்தரம், என்னல நடக்குதுங்க? நீ பேசுனதும் தாம்
குதிப்பான்னு பார்த்தா இம்புட்டு பொறுமையா பேசிட்டு இருக்கான். ஒருவேளை போலீஸ்காரி அனுப்பி வச்சிருவானோ? கணிசத்தை பொறுமையா இருக்கா. அம்புட்டு பேரும் புலம்பி கொட்டின பிறகு நான் ஆரம்பிக்கேன். சரி சரி சரி. இப்போ எதுக்கு இவளுக்காக வந்து வக்காலத்து வாங்குதா? இதோ பாருங்க மாமனாரே, நீ என் தங்கச்சி அனுப்ப சொல்லி 2வது வாட்டி வந்து கேட்குதீங்க. நானும் 2வது வாட்டி அதே பதிலையே சொல்லுதேன். இந்த தடவையாவது வசனத்தை மாத்தி புதுசா ஏதாவது பேசல. நீர் மட்டும் அதே வசனத்தை வந்து பேசுவீரு, நான் மட்டும் மாற்றி பேசணுமா? சரி, மாற்றியே சொல்லுதேன். நல்லா கேட்டுக்க, 1க்கு 200 வாட்டி நீ கேட்டாலும் என் பதில் அதே தான். இது என் தங்கச்சியோட வாழ்க்கை, அவ எடுக்க வேண்டிய முடிவு. அவ என்ன முடிவு எடுக்குதாலோ அதுக்கு நான் என் மனசார சப்போர்ட் பண்ணுதேன். இந்த மூஞ்ச பார்த்துட்டு அந்த வீட்டில் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டாலும் சரி, இல்லை இங்கே நிம்மதியாக இருக்கணும்னு நினச்சாலும் சரி, அது அவ முடிவு. இதுக்கு மேலே எனக்கு இதில் பேசுறதுக்கு எதுவும் இல்லை. ஏடி வீரா, உனக்கு யார் மேலடி கோவம்? ஏன் மேலையா இல்ல சிவபால மேலையா? நான் கட்டுன்னு சொன்னேன், அவன் தாலியை கட்டிட்டான். அப்ப நீ என்ன எதனா கோச்சுக்கிறனோ? வேணும்னா வா, என்ன 4 சாத்து சாத்து. உன் கோவம் தனிகிற வரைக்கும் என்ன செருப்பால கூட அடி. அத்தை, ஏன் கண்டபடி பேசுத? நான் வேற என்ன தேடி பேச? நீ வந்தா போதும், என் மகன் கூட வாழ்ந்தா போதும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். சொல்லு, நான் வேற என்னத்தை செய்ய? அத்தை வேண்டாம், நான் யாருக்கிட்டயும் பேச தயாரா இல்ல. தயவு செஞ்சு போயிருங்க. நீ வந்தா நான் எதுக்கிட்ட இங்க வந்து நின்னு பேச போதேன்? சொல்லு, நீ என் கூட வரியா? அத்தா, நல்லா சொல்கிறேன் கேட்டுக்க. இதில் நீயே நானும் பேசி என்ன தாவ போகுது? அது வீரா தானே பதில் சொல்லணும். அவ எடுக்கிறதா முடிவு. நீ ஒரு வார்த்தை சொன்னா அவ வந்துட மாட்டாளா? ஆமா, வருவா. நான் ஒரு வார்த்தை சொன்னா மறு வார்த்தை சொல்லாம அங்க போவதான் செய்வா. அதே மாதிரி நான் போவாண்டான்னு சொன்னாலும் மனசுக்கே பிடிச்சவனா இருந்தாலும் அண்ணன் சொல்லிட்டான்னு போக மாட்டா. அதான் என் தங்கச்சி. ஆனா அவளுக்குன்ற ஒரு மனசு இருக்குல்ல, அதுக்கு நான் மதிப்பு கொடுக்கணும்ல, இல்லைன்னா அது நியாயமாகுமா? நீ வார்த்தையை வச்சு விளையாடி என்ன கோட்டிக்காரியாக பார்க்காதல. அத்த, நீயே இப்படி பேசின எப்படி அத்த? ஏலே, என்னலே பெரிய தங்கச்சி, இதோ இருக்காலே என் மருமக எசக்கி, இவள கூட தான் நீ போக வேண்டாம்னு சொன்ன. இவ உன் பேச்ச மீறி என் கூட வரல, என் மகன் கூட நல்லபடியா வாழல. அத்த, அவளும் என் தங்கச்சி, அவளும் என் பேச்ச மீற மாட்டாதான். அதை மீறி அவன் கூட வந்திருக்கான்டா, அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு உனக்கு தெரியலையா? ஆனா அந்த காரணத்தை நானும் சொல்ல போறதில்ல, என் தங்கச்சியை கேட்டாலும் சொல்ல மாட்டான். எப்படி இருந்தாலும் அவளும் என் தங்கச்சி தான், அவளும் நான் சொல்றதை மீற மாட்டாதான். ஏட்டி எசக்கி, என்ன டீவன் சுத்தி வளைச்சு பேசி பேச்ச மாத்த பாக்குதான்? நீ சொல்லுட்டி, நான் மனசாரதான் உன் பேச்ச மீறி போன, இப்ப நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கன்னு சொல்லுட்டி. ஏட்டி, வாயை திறந்து சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டாத்த. அவ எப்படி சொல்லுவா? இன்னும் சொல்ல போனா என் தங்கச்சிங்க எல்லாமே பைத்தியம் தான். அண்ணன் மேல பைத்தியம், அண்ணன் பேச்ச மீறாத பைத்தியங்க, அண்ணனை தாண்டி தங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையில நினைக்கிற பைத்தியங்க. அப்படிலாம் நினைக்கிறதுனால தான் எவ்வளவு என் பேச்ச மீறி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாளுவ. அதான் அவளுக்கு. இப்ப நீ என்னதால சொல்ல வர? அத்த, என் தங்கச்சிங்க என்னை நம்புதாளுவ, அவளுக்கு நம்பிக்கையை நான் கெடுக்க மாட்டேன். இப்பவும் சொல்லுதேன், வீரா ஆசைப்பட்டு அவ என்கிட்ட வந்து அண்ணே எனக்கு சிவபாலனை பிடிச்சிருக்கு, அவனோட சேர்ந்து நான் வாழ்றேன்னு சொன்னால்னா நான் தடுக்க போறது கிடையாது. அவ பாட்டு அவ இஷ்டத்துக்கு போய் வாழலாம். நான் மறுபடியும் சொல்லுதேன், இது அவளோட விருப்பம். அவ வரண்டு சொன்னாலாம் தங்கமா கூட்டுப்போம், இல்லைன்னு வச்சுக்க முதல்ல கிளம்பு. ஏட்டி வீரா, உன் காதுல விழுந்துதா? உன் அண்ணன் உன் விருப்பம் தான் சொல்லிட்டான், அப்புறம் என்னடி? பேசாம கிளம்பி வந்துரு, அப்படிதான் சொல்லுவேன். வீரா, இது ஓ வாழ்க்கத்தா, கொஞ்சம் நல்ல யோசனை பண்ணி முடிவு பண்ணு. நான் சொல்றத கேளு. நீயும் சிவபாலனும் பெர்ஃபெக்ட்டான கப்பல், மேட் ஃபார் ஈச் அதர்.
படிப்புலயும் சரி அறிவிலையும் சரி 2 பேரும் ஈக்குவல். அவனோட நீ வாழ்ந்தா 2 பேருமே லைஃப்ல முன்னேறுவீங்க. கொஞ்சம் கேளுடி. வீரா, நான் சொல்றேன் டி, நிச்சயமா உனக்கு சிவபாலனை பிடிச்சிருக்கு. ஆனா நீ அதை அண்ணனுக்காக மறைக்கிற. ஏட்டி, அண்ணனே உனக்கு பிடிச்சிருந்தா போன்னு சொல்லிடுச்சுல்ல, அப்புறம் என்ன டி? அத்தை கூப்பிடுதா அவள, போ. நிறுத்துங்களே. விரும்பல கேட்டா இவளுக்கு விருப்பம் இருந்தா போட்டோன்னு சொல்லுவானா? இவளை கேட்டா அண்ணன் சொன்னாதான் போவேன்னு சொல்லுவானா? என்னல இது? என்ன எல்லாரும் என்னென்னவோ பேசி ஏன் மண்டே உருட்டு தீக்கலாங்க? ஏங்க கொஞ்சம் பொறுமையா பேசி. என்ன தேடி பொறுமையா பேச சொல்லுத? எப்படி நாள் தான் நான் பொறுமையா இருப்பேன்? வீரா, அப்படி என்னடா இருக்கு இந்த பிச்சைக்கார வீட்டுல? துணி துவைக்க ஒரு மிஷின் இருக்கா? இல்ல வேத்தா போட ஒரு ஏசி இருக்கா? என்னவோ எலி குடஞ்சு வச்ச மாதிரி ஒரு வீடு, ஒரு காசா எண்ணி எண்ணி செலவு பண்ற மாதிரி ஒரு பிச்சைக்கார வாழ்க்கை. இப்படி இருக்க உனக்கு என்ன என் வீட்டுல வந்து வாழ நோகுதாக்கும்? ஏண்டி வீரா, நீ என்ன உலகத்திலேயே இல்லாத அம்புட்டு பெரிய பேர் அழகியா? ஏதோ என் தம்பி மாவன் உனக்கு தாலி கட்டி போட்டான், அதுக்காக என்னமோ வாடின்னு கூட்டிட்டு போறதுக்கு வீடேறி வந்தா என்ன ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்க? எங்களை எல்லாம் என்ன பைத்தியம் நினைச்சிட்டு இருக்கியா? இந்த நிக்கல இசக்கி இவளும் இப்படித்தான் பேசினா. இப்ப பாக்கிய சொன்ன மாரி உன் அண்ணன் பேச்ச மீறி இவ வரல. அங்க வந்துட்டு இவ இப்ப சொகுசா வாழலையா? நல்ல ஏசி ரூமு, கரியும் சோறுமா தின்னு அங்க வாழ்க்கை அனுபவிச்சுட்டுல. இந்த வெறும்பய வீட்டுல என்ன இருக்குன்னு நீ அங்க வர மாட்டேங்க. என்ன மாமனார, வரலாறெல்லாம் உன் வசதிக்கு ஏற்ற மாதிரி மறந்துட்டு பேசுத, மாத்தி பேசுத. நான் விரும்பேன்டா, என் அப்பா மட்டும் ஆறு பரம்பரை பணக்காரரா. இவன் கெட்ட கேட்டுக்கு இவன் பணக்காரனா இருக்கணுமா? அது ஒண்ணுதான் குறைச்சல். நீ வெறும் பையனா? உன் அப்ப கேடு கட்ட வெட்டி பையன். சரி மாமனார, அவர் தான் கேடு கட்ட வெட்டி பயலாச்ச. அப்படி கேடு கட்ட அவர் வீட்டுக்கு உன் தங்கச்சி எனக்கே கட்டி கொடுண்டு தவம் இருந்து பொண்ணு கேட்டது ஆறு? நீயும் அப்பனும் தானே? நல்ல கெல்ல. கட்டணா உங்க பொண்ணை தான் கட்டுவேன், கட்டண செயலியோட அனுப்பி வைங்க, உங்க பொண்ணை பத்திரமா பாத்துக்கிடுவேன் கலங்கனியாம இந்த டிராமா போட்டதுல நீ தானே? அன்னைக்கு வீட்டு வாசல்ல வந்து கெஞ்சினது நீ தானே? இதெல்லாம் பண்ணிட்டு நீயே இப்படி பேசலாமா மாமனார? அப்படி கேளுடா என் அண்ணன் மகனே. மாமனார, நான் வெறும் பயம்தான், ஆனா எனக்கு பேசவும் தெரியும், அருவாள் எடுத்து வீசவும் தெரியும். அவன் தாலி கட்டின விதத்துக்கு அன்னைக்கே 2 தலை வெட்டி உருண்டு இருக்கணும். தங்கச்சி வாழ்க்கை பாதிக்கப்படும் தான் வாயை மூடிட்டு இருக்கேன். இத பாருங்க, திரும்பவும் சொல்லுதேன், இது வீரா சம்பந்தப்பட்ட விஷயம். அவ தான் முடிவெடுக்கணும். அவளுக்கு விருப்பம் இருந்தா கூட்டிட்டு போங்க, அவ வரலன்னு சொன்னா வாயை மூட்டு கிளம்புங்க முதல்ல இங்க இருந்து. இவளால அங்க வர முடியாதுன்னா அந்த தாலியை கழட்டி வீச சொல்லல. எங்க என்னங்க பேசுறீங்க? என்ன வீம்புக்கு இந்த தாலியோட நிக்கணும் தங்கச்சி? அதை சொல்லு முதல்ல. அதானே, ஒண்ணு வாழணும்னு ஆசை இருந்தா வந்து வாழணும், இல்லன்னா அந்த தாலியை கட்டி கொடுத்துடணும். தாலியும் கட்டி போடும், அங்க வந்து வாழவும் மாட்டாளாம். ஆனா சௌந்தரபாண்டியோட மருமகங்கிற பேரு மட்டும் வேணுமா? ஆனா சௌந்தரபாண்டி வீட்டுக்கு வந்து வாழக்கூடாதாம். என்னடி கூத்து இது? உலகத்திலேயே இல்லாத பெரிய பிராடா இருக்குது. வீரா, உன் விருப்பம் தான் உன் அண்ணனோட விருப்பம் சொல்லிட்டான்ல. அப்புறம் எதுக்கு இந்த குழப்பம்? ஒண்ணு இப்பவே நீ கிளம்பி என் வீட்டுக்கு வந்துடு, இல்ல அந்த தாலியை கழட்டி என் கையில கொடுத்துரு.
சிவபாலனுக்கு வேறொரு நல்ல கல்யாணமா பண்ணி வைக்க. என்னங்க பேச்சு பேசுதிய? அப்படிதான் பேசுவேன். தொடர்ந்து என்ன அசிங்கப்படுத்திட்டே இருப்பாங்க. இந்த போல்ஸ்கார் என்னடா இங்கிலாந்து இளவரசி மாதிரி விரைச்சுக்கிட்டு நிக்கா. தொடர்ந்து வந்து என்ன இவங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டே நிக்கணுமா நானு? வந்து வாழ சொல்லு, இல்ல தாலிய கலட்டி வீச சொல்லு. அப்படிதான். ஏண்டி சுண்டலி, என்ன பேச்சையே காணோம்? நியாயமா கேள்வி கேட்டதும் அப்படியே நாக்கு என்ன பூனை தூக்கிட்டு போயிடுச்சா? பெரியாத்தா, என்ன தேவையில்லாம நீ பேச வைக்காத. ஆ, நீ கொஞ்சம் பொறுமையா இருண்ண, நான் பேசிக்கிடுதேன். என்னடி என்னத்த பேச போற? நீங்க ஓவரா பேசிட்டு போயிட்டே இருக்கீங்கல்ல, அதுக்கு பதில் சொல்ல போறேன். நீங்க தலைகீழா நின்னு குட்டி கர்ணம் அடிச்சாலும் நான் தாலிய கழட்டி கொடுக்க மாட்டேன். என்ன செய்வீங்க? என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பாக்கலாம். எலே சௌந்தரம், பாத்தியாலே இந்த சுண்டலிக்கு எம்படி திமிருன்னு. நல்லா கதை விடுக்கல மாட்டின மாதிரி கியான்னு கத்திக்கிட்டு கிடக்குறா. என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? ஆமா, திமிருதான். சண்முக தங்கச்சினா திமிராதான் இருப்பா. ஐயோ, நீங்க நினைச்சா என் கழுத்துல தாலிய கட்டுவீங்க, நினைச்சா அறுத்து குடுன்னு சொல்லுவீங்க. உடனே அறுத்து கொடுத்துடணுமா? அதுக்கு வேற ஆளை பாருங்க. வேணாம்லே, வேணாம். என்ன எதிர்த்து பேசாத. நான் எதிர்த்து பேசல மாமா, பதில் சொல்றேன். நான் உங்க வீட்டுக்கு வரவும் மாட்டேன், அந்த ஃப்ராட் சிவபாலன் கூட வாழவும் மாட்டேன். அதே நேரம் இந்த தாலிய அவுத்து கொடுக்கவும் மாட்டேன். ஏய், வாழ விருப்பம் எதுக்காக அந்த தாலி உன் கழுத்துல? அப்படிதான் என் கழுத்துல தாலி தொங்கும். என் வாழ்க்கை சீரழிச்சு ஒரு தண்டனை மாதிரி இந்த தாலிய கட்டானே உங்க மகன். அவனுக்கு நான் தண்டனை கொடுக்க வேண்டாமா? இந்த தாலி என் கழுத்துல தொங்குறதே அவனுக்கு நான் கொடுக்கற தண்டனை தான். கூட வந்து வாழாம ஒரு பொண்ணு அவன் கட்டின தாலியோட திரியறத பார்த்து பார்த்து அவனுக்கு மட்டும் இல்ல, உங்க மொத்த குடும்பத்துக்கும் வயிறு எரியணும். காலம் பூரா இத நினைச்சு நினைச்சு நீங்க வருத்தப்படணும். இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கிற தண்டனை. இப்ப புரியுதா என்னோட எண்ணம் என்னன்னு? இப்படி உசிப்பி விட்டுலாம் என்கிட்ட இருந்து தாலியை கழட்டி வாங்கிட்டு போயிடலாம்னு கனவுல கூட நினைச்சிடாதீங்க. இந்த தாலியை கட்டினதுக்காக ஒவ்வொரு நிமிஷமும் உங்க மகன் வருத்தப்படுற மாதிரி நான் செய்யதான் போறேன். உங்களையும் சேர்த்து நான் வருத்தப்பட வைக்கதான் போறேன். முடிஞ்சா என்கிட்ட இருந்து இந்த தாலியை வாங்கி காட்டுங்க பார்க்கலாம். இல்லை, இப்பதான்ல நீ என் தங்கச்சி மாதிரி பேசுத. சபாஸ்ல ஏட்டி போல்ஸ்காரி, என்ன ஏன்டியே சவாலா? ஆமா, சவால் தான். என்ன அமைதியா நின்னா என்ன கேன்னு நினைச்சீங்களா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? இது வரைக்கும் நான் மரியாதையா பேசிட்டு இருக்கேன். இதுக்கு மேல நான் பேசினா உங்க மானம் மரியாதை அம்புட்டு போயிடும். இருக்கிற மானத்தை காப்பாத்திக்க ஓடிருங்க, இல்ல நடக்கிறதே வேற. என்னடா என்ன? நான் என்ன அம்புட்டு சாதாரணமா விட்டுருவேன் நினைக்கியா? விரும்பல என்ன உன் தங்கச்ச பேச விட்டு வேடிக்கை பாக்கிய நீயே? மாட்டல, விடவே மாட்டேன் நானு. இல்ல, இதுக்கெல்லாம் இருக்குல்ல, நான் வேற முடிவு வச்சிருக்கேன். அதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும்.
போலாம் வா. தங்கச்சிக்கு சேர் வேற இருக்கு. வீணா என் தம்பியை சீண்டி விட்டுட்ட பார்த்துக்கிட்டே இரு. அதுக்கு நீ நல்லா அனுபவிப்ப. பெரியாத்தா, நான் கையில எதையாவது எடுக்கிறதுக்கு முன்னாடி ஓடி போயிருக்கேன். இல்ல அசிங்கப்பட்டு போயிடுவேன். ஏய் போடி. ஏய் என்ன நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க வாயை பொளந்துக்கிட்டு? வாங்க போலாம். ஏய் ஆளாக்கே, உனக்கு என்ன தனியா வேற சொல்லணுமா? வாடி போலாம் வாங்க. பாக்கியம் டேய், உன் மனசுல இருக்கிறதெல்லாம் நீ பேசிவிட்ட. நீ தைரியமா என்ன முடிவு எடுக்கிறியோ எடு. அதுக்கு நிச்சயம் நான் பக்கத்துல நின்று சப்போர்ட் பண்ணுவேன். நான் மட்டும் இல்ல, எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவான். நீ தைரியமா இரு.